அவங்க கூப்பிட்டா இவங்க தனியாக போவாங்க. ஏதோ வின் பண்ணால் அந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு போய் அந்த அப்ரிசியேஷனுக்கு போவாங்க. அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்படி குழந்தைங்களில் ஸ்கூல் லெவலில் இருந்து எல்லாருக்குமான செல்ஃப் ரெஸ்பெக்டோட நீ உனக்கான ஏஜுக்கு உனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, எனக்கான ஏஜுக்கு எனக்கு செல்ஃப், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அந்த ரெஸ்பெக்டை கொடுத்துக்கும் அப்படிங்கிற இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அப்ரிசியேஷனை தயங்காமல் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க லெவலுக்கு இறங்கி வந்து பிரின்சிபல் வந்து அந்த குழந்தைங்களுக்கான ஒரு கன்சிடரேஷனும் ரெக்கக்னேஷனையும் கொடுத்து அந்த ஒரு வார்ம் லவ்வை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு அதட்ட காலம் இப்போ இந்தியாவிலே இல்லை. இப்போ இந்தியாவிலே திட்டக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் என்ன சார் ஸ்கூல் லெவலில் அவளை டீஸ் பண்ணுறீங்க. உட்காரணும் எழுந்துக்கணும் டெக்கார். அது என்ன அந்த ஃபேமிலி விஷயங்கள் எஃப்ஜே விஷயங்கள் எடுத்தோடனே அது ஒரு விஷயமே இல்லைன்னு அட்ரஸ் பண்ணுறதுக்காக பண்ணணும் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு வக்காலத்து வாங்கிட்டு பண்ணணும். எஃப்ஜே அவன் சொன்னது விஷயமே இல்லைன்னு நீங்கள் சொன்னதே தப்பு தான் சார். அவளை கேள்வி கேட்டு நீங்கள் எந்த ஃபேமிலியிலேருந்து வந்து அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சார். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு ஹோஸ்ட்டை நீங்கள் அந்த விஷயத்த மட்டும் தான் பேசணும். அவள் வாயிலேருந்தே வார்த்தைங்களை வாங்கி அவள் வந்து கிரிமினல் அட்வொகேட்னு அவள் தான் ஃபேமிலி பற்றி பேச வேணான்ட்டால ஏன் பேசுகிறீங்க? அப்போ லாயர் ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு இவளை விக்ரம் இழுப்பீங்களா? எஃப்ஜேவோட பேக்ரவுண்ட் என்ன அவன் சொல்லியிருக்கான்ல, அப்படியே பக்கா லோக்கல் அந்த இடம் சொல்லியிருப்பான். அவன் அந்த இடத்துலேருந்து வந்தது அந்த ஏரியாவே எங்கள் ஃபேமிலி தான் கெத்து, அப்படி சுற்றிட்டு இருப்போம் நாங்கள். அதனால தான் நான் ரோட்லேருந்து வந்த பையன் ஸ்ட்ரீட்லேருந்து பாட்டு எழுந்த பையன்லாம் சொல்லுவான். நாங்கள் அதை எதாவது கிரிட்டிசிசம் பண்ணுறோமா? அப்போ அவன் சொல்கிற ஆங்கிளில் உங்கள் வீட்டு பிள்ளைய என்னை ஏற்றுக்கோங்க, நான் அந்தளவுக்கு ரொம்ப ஹை லெவல்லாம் இல்லை இப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்றதை நாங்கள் அந்த ஆங்கிள்லேயே ஏற்றுக்கிறோம்ல. அப்போ லாயர் ஃபேமிலின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு அவன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதை சொல்கிறது, அந்த டெக்காரம் அப்படின்னு சொல்கிறது அவள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே இழுக்கிற மாதிரி தான் அது ஆகுது. அந்த கேமில் அவள் மட்டும்தான் ஆட வந்திருக்கா. அவளுக்கு டெக்காரம் இருக்குது இல்லைன்ற அவள் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோம். இல்லை அவளுக்கு என்ன டெக்காரம் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு என்ன சார் டெக்காரம் இருக்குது? ஒரு பொண்ணை இழுத்து வச்சு 10 வாரமாக அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, கண்டென்ட்டே இல்லைனாலும் அவளை க்ரியேட்டிவாக கண்டென்ட்டுக்குள்ளே பிடிச்சி வலிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சார் டெக்காரம் இருக்குது? அப்படி நீங்கள் அந்த கோர்ட்டு டாஸ்க் அவ்வளோ டெக்காரமாக அது ரியல் டாஸ்க் மாதிரி பண்ணோம், ரியல் கோர்ட் மாதிரி பண்ணோன்னா நான் கேட்குறேன், ரியல் கோர்ட்டில் எஃப்ஜே பண்ணதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா சார்? ஒரு பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயங்களை பண்ணி அப்யூஸ் பண்ணிவிட்டு அவள் வந்து அது இல்லவே இல்லைன்னு சொன்னால் தப்பாயிருன்றதுக்காக இது ஒரு ஜஸ்ட் பிபி டாஸ்க் என்னன்ற மைண்ட் செட்டில் தானே சார் அவன் பண்ணான். ரியல் கோர்ட்டில் இதை வந்து அவ்வளோ ஓப்பனாக யாரோ ஒத்துவாங்களா? அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் தப்பிக்க தான் பார்ப்பான். ஒத்துக்கிட்டா அவனுக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற அவன் பயம் அவனுக்கு இருக்கும். அவனுக்கு வாதாடுறதுக்கு போகிற வக்கீல் கூட இல்லை உன் கேஸ் வீக்காக இருக்குது, இந்த பக்கம் வந்தால் என் பேர் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. விக்ரம் தைரியமாக வந்து வாதாடினான். அப்போ எங்கே சார் போச்சு உங்கள் ரியல் கோர்ட் டாஸ்க்கு? விக்ரம் தைரியமாக வந்து நீ சாரி சொல்லிட்டு இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நானும் அதுதான் மச்சான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். ஓகேவா? அதுக்கப்புறம் அது சாரி கேட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டுங்க. எதிர்த்தரப்பு வாதம் வைக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜட்ஜுக்கு ஒன்றுமே புரியல சுபிக்ஷாக்கலாம் இது எப்படி கொண்டு போகிறது. அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோன்னா நீங்கள் அது ஆஃப் பண்ணதே தப்பு தானே சார்? இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம்ல.